வங்கதேசத்திலிருந்து தரை வழியான ஆடை இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய உள்நாட்டு ஆர்டர்களை பெற்றுள்ளதாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் பின்னலாடை தலைநகராக திருப்பூர் விளங்கி வருகிறது. மேலும் ஆயத்த ஆடை பிரிவில் லூதியானா, சூரத், கொல்கத்தா போன்ற நகரங்கள் ஆயத்த ஆடைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் தேவைப்படும் ஆயத்த ஆடை வர்த்தகத்தில் திருப்பூரில் மட்டும் 30,000 கோடி ரூபாய் அளவிலான பின்னலாடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. திருப்பூர் பின்னலாடைக்கு போட்டியாக இருக்கும் நாடுதான் வங்கதேசம். ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகளை இந்திய சந்தையில் விற்பனை செய்து வந்தது வங்கதேசம். இந்த சூழலில் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் அந்நாட்டில் இருந்து தரை வழியாக ஆடை இறக்குமதிக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கொல்கத்தா, மும்பை துறைமுகங்கள் வழியே வந்தால் விலை அதிகமாகும் என்பதால் இறக்குமதி குறைந்துள்ளது. இதனால் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு மீண்டும் தேவை அதிகரித்து ஆர்டர்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பங்களாதேஷோட தடை இறக்குமதிக்கு வரி வித்தங்காட்டி மீண்டும் நம்ம திருப்பூர் உள்நாட்டு வர்த்தகம் பெரிய அளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 35,000 கோடிங்கிறது 50,000 கோடி பண்ணுற அளவு நம்ம ஆர்டர் இருக்குது. இன்னைக்கு நிறைய இந்திய பிராண்டுகளே பங்களாதேஷின் வாயிலாக பொருட்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அந்த இது ஒரு தடைப்படும். ஸோ அப்போ அது தடைப்படும் போது அது இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ அப்போ இந்திய தொழில்துறையினருக்கு அது ஏற்றமாக அமையும். இந்த சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி உட்கட்டமைப்பை விரைவில் மேம்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. குறிப்பாக திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் திட்டங்களை மாநில அரசு வழங்கினால் ஏற்றுமதி அதிகரிப்பதோடு வேலை வாய்ப்பும் பெருகும் என திருப்பூர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஹாலித் ராஜா.